தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிண்டியில் தப்பி ஓட முயன்ற ரவுடி மகாராஜாவை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். நகைக்கடை அதிபரை கடத்திய வழக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட போது தப்ப முயன்றதால் நடவடிக்கை. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்க தயாராக உள்ளார் சசிகலா. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பரபரப்பு பேச்சு. எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்ட சசிகலா அவர்கள் எடப்பாடியார் தலைமையிலே அடுத்த ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்கிற சசிகலா அவர்கள் திருமுக்கூடலில் இருந்து திமுகவை கடுமையாக சாடுகிறார். அவங்களை விட்டா இன்னைக்கு ஸ்டாலினுடைய டோப்பா முடியவே கலட்டிடுவாங்க. எதுக்கே உனக்கு இந்த டோப்பா? நாளை நடைபெறும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார் கேரள முதலமைச்சர். சென்னை விமான நிலையம் வந்த பினராயி விஜயனுக்கு அமைச்சர் பிடிஆர் தமிழச்சி தங்கபாண்டியன் வரவேற்பு. கடந்த 3 ஆண்டுகளில் பிரதமர் மோடி மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் செலவு 258 கோடி ரூபாய். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பிய கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கெரிட்டா தகவல். மார்பகத்தை பிடிப்பதோ ஆடையை பிடித்து கிழிப்பதோ பாலியல் வன்கொடுமை முயற்சி அல்ல. போக்சோ வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவால் சர்ச்சை. மத்திய அரசுக்கு எதிராக எலான் மஸ்கின் எக்ஸ் நிறுவனம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஆன்லைனில் சுதந்திரமான கருத்து பரிமாற்றத்தை மட்டுப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக திமுக இடையே காரசார விவாதம். தைரியம் இருந்தால் நான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்லுங்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். முதலமைச்சரின் கீழ் உள்ள காவல்துறை கொலை மற்றும் கொள்ளை நிகழ்வுகளை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சாடல். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளி யார் என்றாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றாலும் நடவடிக்கை எடுக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மத்திய அரசை விமர்சித்து வாசகங்கள் எழுதப்பட்ட டி ஷர்ட்டுகளை அணிந்து வந்த விவகாரம். திமுக எம்பிகள் 10 பேரை சஸ்பெண்ட் செய்வது குறித்து இன்று காலை முடிவு செய்யப்படும் என மாநிலங்களவை செயலகம் தகவல். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல். பாஜகவின் ஏ டீம் திமுக என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். விஜய் நேரம் வரும்போது வெளியே வருவார் எனவும் பேட்டி. தமிழ்நாட்டில் பெரியார் திராவிடம் குறித்து யார் பேசினாலும் எடுபடாது. ஆளும் அரசின் லஞ்ச ஊழலுக்கு ஆதரவாக பேசினால் ஆதரவு கிடைக்கும் என சீமான் விளாசல். குமரி மாவட்டம் தக்கலை அருகே 100 ஆண்டு பழமை வாய்ந்த வெளிமலை குமாரகோவிலில் குரவர் படுகளம் நிகழ்ச்சி கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன். அமலாக்கத்துறை பாஜகவோடு கூட்டு வைத்து குற்றங்களுக்கு துணை போவது நாட்டுக்கு நல்லதல்ல. முதுகெலும்பில்லாத கோழைகள் பாஜகவிற்கு அடிபணியலாம். திராவிட மாடல் அரசை அசைத்து பார்க்க முடியாது என அமைச்சர் ரகுபதி காட்டம்.
தமிழகத்தில் பல பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திராவிட மாடல் அரசுக்கு சமூக நீதியில் எந்த அக்கறையும் இல்லை எனவும் குற்றச்சாட்டு. பூவிருந்தவல்லி முதல் முல்லா தோட்டம் வரை ஓட்டுநர் இல்லா தானியங்கி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. மின்சார கம்பிகளில் சேதம் ஏற்பட்டதால் சோதனை ஓட்டம் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இயக்கம். தமிழகத்தில் உள்ள 8 போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியீடு. இன்று முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. மனைவி ஆபாச படம் பார்த்து சுய இன்பம் செய்வதாக கூறி கணவன் விவாகரத்து மனு. பெண்கள் சுய இன்பம் செய்வதை குற்றமாக கருத இயலாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது, முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். கன்னியாகுமரி அருகே டாஸ்மாகில் இருந்து காலாவதியான தண்ணீர் பாட்டில்கள் பறிமுதல். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு பட்டா கேட்ட குடும்பத்தினர். வரி கட்ட உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆக்கிரமிப்பை அகற்றவும் ஆணை. இலங்கை கடற்படையினர் தங்கள் படகில் ஏறி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இலங்கை சிறையில் இருந்து விடுதலையாகி ஊர் திரும்பிய மீனவர்கள் குற்றச்சாட்டு. சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்ததை தவறு என உணர்ந்தேன். தெலங்கானாவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வீடியோ வெளியிட்டு விளக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அறைகள் பெற வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்கிடையே மோதல். தமிழ்நாடு கர்நாடக பக்தர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. ட்ரம்ப் முன்மொழிந்த நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை ஏற்பதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதி. அமெரிக்காவுடன் இணைந்து இந்த ஆண்டை நீடித்த அமைதியை அடைய முடியும் எனவும் நம்பிக்கை. மறுசீரமைப்பு செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையாக அமேசான் நிறுவனம் சுமார் 14,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக தகவல். ஆண்டுதோறும் 210 கோடி முதல் 360 கோடி வரை சேமிக்க உதவும் என எதிர்பார்ப்பு. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பில்மோர் நலமான பிறகு வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்படுவார்கள். தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். விண்வெளியில் இருப்பது போன்று ஜீரோ கிராவிட்டி வடிவமைப்பு மைதானத்தில் அந்தரத்தில் பறந்த சிறுவன். வானியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தின் உதவியால் அந்தரத்தில் பறந்து சிறுவன் கின்னஸ் சாதனை.